ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, நிறைய டைகர் ரிசர்வ் போயிருந்தோன்னு. இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமலையில் இருக்கிற எலஃபண்ட் கேம்போட வீடியோ. ஸோ எந்த மாதிரியான எலஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, எந்த மாதிரியான டைமிங், கேம்போட டைமிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ரீச் ஆகிருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் கேம்ப், முதுமலையோட யானைகள் காப்பகம்னு சொல்லுவாங்க இல்லையா, யானைகள் முகாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் ரீச் ஆகிருக்கோம். இப்போ உள்ளே என்டர் ஆகிருக்கோம். உள்ளே நிறையவே எலஃபண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு என்ட்ரியோட க்ளிம்ஸ் மட்டும், ஓவர் வியூ மட்டும் அப்படியே பார்த்துடுங்க. வாங்க உள்ளே போகலாம். ஸோ எங்களோட மைசூர் ட்ரிப் டே 2ஓட விலாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி டே 1ஓட பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் அதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த டே 2 நாங்கள் எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா, எலஃபண்ட் கேம்ப், முதுமலையோட எலஃபண்ட் கேம்ப் தாங்க வந்திருக்கோம். இது ரொம்பவே ஒரு வாஸ்டான ஏரியாவாக இருந்துச்சு. இன்சைட் தி ஃபாரஸ்ட் தான், ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஐசோலேட் பண்ணி எலஃபண்ட்ஸ்க்காக ஒரு கேம்ப் மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நிறையவே எலஃபண்ட்ஸ் இருந்துச்சு. அதோடு சேர்ந்து இந்த பாகன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா எலஃபண்ட்டுக்குமே பாகன் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல. இந்த கேம்போட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 8 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டும் வரலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக போயும் நீங்கள் டிக்கெட்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ பர் பர்சன் அடல்ட்ஸ்க்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து நீங்கள் பெரிய கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த கேமராவோட ஷூட்டிங் பர்பஸ்க்காக. இந்த எலஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த பாகன் சொல்கிறத எப்படி ஒரு சைல்டு ஒரு மதர் சொன்னால் கேட்குமோ அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொன்னாலுமே ரொம்ப அழகாக லிசன் பண்ணி அக்யூரேட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம எப்படி நம்மளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா மெடிசன்ஸ் எடுத்துப்போமோ, அதே மாதிரி மார்னிங் வந்த உடனே இந்த எலஃபண்ட்ஸ்க்கு எல்லாமே மெடிசன் கொடுத்தாங்கங்க. நாங்களே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் அதோட ஸ்மெல் எப்படி வந்ததுன்னா, நம்மளுக்கு அந்த வேப்பெண்ணெய், அதாவது அந்த நீம் ஆயிலோட ஸ்மெல் வந்தது. ஸோ ஒரு பாகனை நாங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டோம், ஸோ என்ன மாதிரியான திங்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது எலஃபண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எப்படி ஆயின்மெண்ட்டு ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வேப்பெண்ணெயை எலஃபண்ட்ஸோட ட்ரங்க்கில் நல்லா அப்ளை பண்ணி விட்டாங்க. அதுவும் இல்லாமல் அதோட கால் நகங்கள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த நகத்துலேயும் நல்லாவே இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டோங்க. கையிலலாம் எடுத்து அப்ளை பண்ணல, ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நல்ல துணியில் அந்த எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்து ஃபுல்லாக ட்ரங்க் ஃபுல்லாக ப்ளஸ் அதோட காலில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு, எதுக்காக இது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, காட்டு பகுதியில் தான் நடக்குது இல்லையா, ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த மருந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எலஃபண்ட்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க களி. ஸோ அந்த களி கூட அவங்க என்னென்னா, யானை தானே, ஏதோ ஒரு மிருகம் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்காம அழகாக அதுக்கு ஒரு தார்பாயெல்லாம் கீழே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே அந்த களியெல்லாம் போட்டு உருண்டையாக அந்த களியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா யானைகளுக்குமே நம்மளோட பீப்புள்ஸ் எப்படி நம்ம நேம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக நேம் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாசினி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ மாசினி எலிஃபண்ட் தான். மாசினி எலிஃபண்ட்டு, கிருஷ்ணா, ரகு, பார்வதி, பொன்னி. ஸோ அந்த நேம் வச்சு தான் நம்ம எப்படி நம்ம வீட்டில் ஒரு பெட் டாக் அண்ட் கேட்டை கூப்பிடுவோமோ அதே மாதிரி தான் அந்த பாகன் கூப்பிட்றாரு. அந்த பாகன் அந்த எலிஃபண்ட்டில் ஏறுறதும் இறங்குறதும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எந்த வித சஃபாரியுமே உள்ளே அலோ பண்ணலை. ஜஸ்ட் அந்த பாகன்களே தான் கூட இருக்காங்க, அவங்க சொல்ல அது ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே எல்லாருமே அந்த எல்லா விதமான எலிஃபண்ட்டுமே பார்க்குற மாதிரி தான் ஒரு என்வாயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ யாருமே கிட்ட போக முடியாது, நல்லாவே ஒரு சேஃப் கண்ட்ரோல்டு ஃபென்சிங் போட்டிருந்தாங்க. நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே யானையை நம்ம ஃபுல்லாக பார்க்குற மாதிரி.
இப்போ என் கூட ஸ்பாட்டாக இருக்கிற லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா தி அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் தி எலிஃபண்ட் விஸ்பரரோட ஆக்டரும் ஆக்ட்ரஸும் தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா தி எலிஃபண்ட் ரகு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட் மூவியில் வந்து ஆக்ட் பண்ண அந்த எலிஃபண்ட் தான். ஸோ இவங்க 3 பேருமே நாங்கள் வந்து இந்த எலிஃபண்ட் கேம்பில் வந்து ஸ்பாட் பண்ணோம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தி எலிஃபண்ட் விஸ்பரர், ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம். பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க, யூடியூப்பில் இருக்குது தி எலிஃபண்ட் விஸ்பரர். ஸோ நீங்கள் முதுமலைக்கு ட்ரிப் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய மிஸ் பண்ணாத இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் கேம்பும் ஒன்று தான். ஸோ எல்லாருமே பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.